சுற்றுச்சூழல் மாசுபாடுகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்ற நிலையில் பல்வேறு நோய் பரவல்களும் தொற்றுகளும் அதனால் பல மரணங்களும் சம்பவித்த வண்ணம் இருக்கின்றன. வேலையே பயிரினை மேய்ந்தாற் போல் மக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தி முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் சுகாதாரத்துறையினரே பொதுமக்கள் வாழும் குடிமனைகள் நிறைந்த பகுதியில் மருத்துவ கழிவுகளை விட்டு அந்த சூழலினையே மாசுபடுத்தும் விதமாக செயற்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் அரியாலை நெடுங்குளம் ஏனையின் வீதிக்கு அருகாமையில் மக்கள் வீதியினை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இவை தொடர்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். உயிர் மருத்துவ கழிவுகள் பேராபத்தினை விளைவிக்கக்கூடியவை. உயிர் மருத்துவ கழிவுகளாக சிரிஞ்சுகள், ஊசிகள், கையுறைகள், முகக்கவசங்கள், பஞ்சுக்கள், கட்டுப்போடும் துணிகள், உடல் உறுப்பு கழிவுகள், ஆய்வு கூடங்களில் காணப்படும் நுண்ணுயிர் கலந்த கழிவுகள், குருதி, காலாவதியான மருந்துகள், சத்திர சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் போன்றவற்றினை குறிப்பிட முடியும். இவ்வாறான கழிவுகளால் பேராபத்துகளும் பெரும் விளைவுகளுமே ஏற்படும் அபாயங்கள் உள்ளன. இவ்வாறான ஆபத்தினை விளைவிக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை யாழ்ப்பாணம் அரியாலை மத்தி நெடுங்குளத்தில் ஏனையின் வீதிக்கு அண்மையில் உள்ள காணியில் சட்டவிரோதமான முறையில் கொட்டப்படுவதுடன் எரியூட்டி அழிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாண மருத்துவமனை கழிவுகள் இவ்வாறு சட்டவிரோதமாக எரியூட்டப்பட்ட காணியில் வீசப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகளை விலங்குகள் உட்கொள்வதுடன் இங்குள்ள சில நாய்கள் வீசப்பட்டுள்ள இரத்த பைகளை கடித்து அதனை ருசித்து குடிப்பதனையும் அவதானிக்க முடிந்திருந்தது. இவ்வாறாக ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ கழிவுகள் பொதுமக்களின் குடியிருப்பு பிரதேசத்திற்குள் வீசப்படுவதோடு அவற்றினை எரியூட்டி மேலும் குறித்த சூழலின் மாசுபாட்டிற்கு வழிவகுத்துள்ளார்கள். வைத்தியசாலைகளில் ஏற்படும் மருத்துவ கழிவுகளை சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் விவசாய நிலங்களை அண்டியும் வாழ்விடங்களை அந்தியும் புதைக்கப்படுகிறது. யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெறும் சுகாதாரத்துறையினரின் சூழல் மாசுபடுத்தலுக்கு தனியார் வைத்தியசாலைகள், அரச வைத்தியசாலைகளே அதிகம் பங்காற்றுகின்றன. மருந்துகளை குடித்தால் நஞ்சு என கூறும் வைத்தியர்கள் இவ்வாறான நஞ்சுகளையும் எந்த காலத்திலும் ஒக்க முடியாத போத்தல்களையும் நிலத்திலிட்டு மூடுவதோடு முறையற்ற விதங்களில் இவ்வாறு கழிவுகளை அகற்றுவது கண்டிக்கப்பட வேண்டிய விடை. பொறுப்பற்ற வகையில் இவ்வாறு செயல்படுபவர்களை நம்பித்தான் இந்த மாகாணத்தின் சுகாதார நிலைமை உள்ளதனை எண்ணி வெட்கப்படுவதா அல்லது வேதனை கொள்வதா? யாழ் மருத்துவமனை நிர்வாகத்தினரால் யாழ் நகரை அண்டி கோம்பையின் மணல் பகுதியில் யாழ் மாநகர சபையின் அனுமதியோடு மருத்துவ கழிவுகளை முறையான விதத்தில் எரியூட்டும் தொகுதி நிறுவப்பட்டுள்ள போதிலும் இவ்வாறான முறையற்ற சட்டவிரோதமான முறையில் கழிவுகளினை கொட்டுவது அதிகாரிகளின் மெத்தன போக்கே என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் குறித்த பகுதி மக்களினால் ஏனையின் வீதியினை மறைத்து போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள தனியார் காணிக்குள் மருத்துவ கழிவுகளுக்கு தீ மூட்டப்பட்டுள்ளமையை அயலவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அத்துடன் ஏற்கனவே மூடையாக மருத்துவ கழிவுகளை அக்காணிக்குள் கொட்டி பாதி எரிந்த நிலையில் காணப்பட்டிருக்கின்றன. இதனை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பொறுப்பு கூறி அவற்றை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடமையிலே இருந்து பாதுகாப்பு உத்தியோகத்தரூடாக அறிவித்திருந்தனர். அதேவேளை போலீசாருக்கும் தகவல் வழங்கியும் போலீசார் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் 3 மணி நேரம் கடந்தும் சம்பவ இடத்துக்கு வருகை தராததால் மக்கள் யாழ் கண்டி நெடுஞ்சாலையை மறைத்து போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்திருந்த யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தாம் இவ்விடத்தில் மிக விரைவில் கண் சிகிச்சை நிலையத்தை அமைக்க உள்ளோம், அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெறுவதாகவும் வைத்தியசாலையில் சேர்க்கப்படும் ஒக்கக்கூடிய கழிவுகளாக இலைகள் போன்றவற்றையே இங்கே சேகரித்து அதனை பசலையாக்கும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம், பம்பஸை இங்கே கொட்டி உலர விட்டு பின்னர் அவற்றை மீள எடுத்து சென்று எரியூட்டி ஊடாக எரிப்போம், இதுவே நடைமுறை என்றும் தெரிவித்திருந்தார். கழிவுகள் கொட்டி அகற்றப்படும் இடத்தில் எவ்வாறு சிகிச்சை நிலையம் அமைக்க முடியும் என்பதும் இங்கு கேள்விக்குரிய ஒரு விடயம். அதனைத் தொடர்ந்து காணிக்குள் எங்கெல்லாம் மருத்துவ கழிவுகள் கொட்டி மூடியுள்ளார்கள் என்பதனை பணிப்பாளருக்கு காண்பிப்பதற்காக மக்கள் சென்ற வேளை போலீசார் அங்கு ஊடகவியலாளர்களை காணிக்குள் செல்ல அனுமதித்திருக்கவில்லை. மருத்துவ கழிவுகள் போடப்படும் இடம் என்பதால் ஊடகவியலாளர்கள் அங்கு செல்வதையும் மருத்துவமனை நிர்வாகம் விரும்பவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம். மருத்துவ கழிவுகளை அகற்றும்
செயற்பாட்டிற்கு அவற்றினை அதீத வெப்பத்தில் எரித்து அளிக்கக்கூடிய சாம்பலாக்கி என்று கூறப்படும் கருவி அவசியம். முக்கியமாக இக்கருவியுடன் காற்றின் மாசுபாட்டினை கட்டுப்படுத்தும் கருவியும் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். யாழ்ப்பாணத்தினை பொறுத்தவரை எவ்வாறு சாம்பலாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ள வைத்தியசாலைகள் 3, அவற்றிலும் காற்று மாசுபாடுகள் பொருத்தப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான ஒரு நிலையை இதுவரை காலங்களாக நிலவி வந்திருந்தது. ஆனால் அண்மையில் மருத்துவ கழிவுகளை முறையான விதத்தில் அகற்றப்படுவதற்கு என யாழ் நகரை அண்டிய கோம்பையன் மணல் பகுதியில் யாழ் மாநகர சபையின் அனுமதியோடு மருத்துவ கழிவுகளை முறையான விதத்திலே எரியூட்டும் தொகுதி நிறுவப்பட்ட போதிலும் எவ்வாறான முறையற்ற சட்டவிரோதமான முறையில் கழிவுகளினை கொட்டுவது அதிகாரிகளின் மெத்தன போக்கே என்றுதான் கூற வேண்டும். இவ்வாறு அதிகாரிகளின் அசமந்த போக்கினால் இவ்வாறான பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை, அவர்களின் சுகாதார நிலைமைகள் கேள்விக்குறியாகி விடுகின்றன. எனவே மெத்தன போக்காக செயற்படும் அதிகாரிகள் இனிமேலாவது இவ்வாறு செயற்படுவதை தவிர்த்து பொறுப்புடன் கடமை ஆற்ற வேண்டியதே காலத்தின் தேவை.